இன்றைய மாதம் ரமலான் மாதம், மாசி மாதம், கிறிஸ்தவர்களுக்கான தவக்காலம், தவத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதமாகவும் அற்புதமாக விளங்கக்கூடிய சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு மாதமாக ஒரு ஆண்டில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதமாக அமைகின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான இறைவனுடைய திருவருள் மாதத்தில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட நாம் ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு எந்த சமயமும் பார்ப்பது கிடையாது. அதற்கு இணங்கவே எல்லா அமைப்போடவும் சேர்ந்து தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இங்கு குழுமி இருக்கிறீர்கள். பாரதி செல்லம்மா தமிழ்ச்சங்கம் காரைக்கால், அதே போல காரைக்கால் பைந்தமிழ் பேரவை, இந்த இரண்டு அமைப்பினுடைய மாத கூட்டமும் ஆலோசனை கூட்டமும், அதே போல சிராஜுல் மில்லத் தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பேரவை ஆகிய 4 அமைப்புகளும் சேர்ந்து இன்றைய தினம் ஒரு குழுவாக இருந்து நாம் சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சில தீர்மானங்களை எடுக்க இருக்கின்றோம். இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய ஐயா ஹாஜி எஸ்.எம். முகமது ஆரிஃப் மரக்காயர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே இந்த சமய நல்லிணக்க விருதினை பெற்றிருக்கக்கூடிய ஐயா தண்டாயுதபாணி பத்தர் ஐயா அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய, கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அமைப்புகள் சார்ந்த உங்கள் அனைவரையும் வருக என முதற்கண் வரவேற்று நிகழ்ச்சி இந்த தொடக்கமாக இந்த பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவர் தோழர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பொதுவுடைமை என்பது சமயம் பாராது எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அந்த மனிதர்களுக்கு உரிய உரிமையை பெறுவதற்காக போராடிய ஒரு போராளி என்று சொன்னால் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான் எல்லோருடைய எண்ணத்திலையுமே நினைப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையே மற்ற மனிதர்களுக்காக அர்ப்பணித்த ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய அந்த இரங்கல் செய்தி எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பொதுவுடைமையை நோக்கி பயணிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு பெரும் இழப்புதான். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த தினத்திலே அவருக்காக, அவருடைய ஆன்மா அமைதி பெறுவதற்காக நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி எடுக்க அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அவருக்காகவும் அவருக்காக அதை உண்மைப்படுத்தி செய்த உங்களுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த கூட்டம் தொடர்பான சில கருத்து இருக்கக்கூடிய ஐயா ஆரிஃப் மரக்காயர் ஐயா அவர்களை இந்த கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்போடு கேட்கிறேன். இதெல்லாம் நார்மல் ஃபேமிலி மீட்டிங் மாதிரி உட்காந்துருங்க. அதுவே சிறப்பு. உட்காந்து பேசுங்க.